அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்க சபைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இறையருளையும் குருவருளையும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த வகுப்பு. ஸோ இன்னைக்கு வகுப்போட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஒரு பொதுவான பார்வை தான் நம்ம இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இன் எல்டர்லி பார்க்கும்பொழுது ஆல்ரெடி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு முதியவர்கள்ல வரக்கூடிய உபாதைகள் என்னென்னன்னா, அதாவது எண்ணம், வாக்கு, செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் வாக்காக நம்மளோட வார்த்தைகளாக மாறுது. நம்ம வார்த்தைகள் செயலாக மாறுது. அது மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியமும் 3 கூறுகளாக பிரிக்கப்படுது. ஒண்ணு நம்ம உடல் அளவோட ஆரோக்கியம், இன்னொன்னு மனதளவோட ஆரோக்கியம், இன்னொன்னு சமூக அளவோட ஆரோக்கியம். இது வந்து WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன். ஹெல்த் இஸ் டிஃபைன்ட் அஸ் a well-being of physical, mental, social well-being. அதாவது ஒருத்தர் உடல் அளவுலயும் உறுதியா இருக்கணும், மன அளவுல உறுதியா இருக்கணும். ரெண்டுமே இருந்தும் சமூகத்துல அவரால யாரோடையும் பயணிக்க முடியல அப்படின்னா still he is considered sick. அவர் வந்து அவர் ஆரோக்கியமான மனிதரா யாரும் கருதுவதில்லை அப்படின்னு. So இதோடைய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பிசிக்கல் ப்ராப்ளம்னா அதாவது அந்த வாகனத்தோட பிரச்சனை. இந்த வாகனம் இப்போ வந்து நம்ம இதை எப்படி எடுத்துக்க போறோம்னா, ஒரு காராவே எடுத்துக்க போறோம். இந்த பிசிக்கல் கார், அந்த பாடி அல்ல உள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் பிசிக்கல் ப்ராப்ளம் ஆகும். அந்த வாகனத்தை ஓட்டுநரை மென்டல் ப்ராப்ளம் ஆகும். அவர் எப்படி ரோட்ல ஓட்டின்னு போறாரு அப்படிங்கறத வந்து சோஷியல் ப்ராப்ளமா பார்க்கலாம். நான் பேசுறது எல்லாமே ஆடியோ கிளியரா இருக்குங்களா எல்லாருக்கும்? இந்த ஸ்கிரீன்லாம் தெரியுதா? இந்த மொபைல் ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணிருக்கேன். சும்மா தம்ஸ் அப் கொடுங்க. சப்போஸ் Yes, sir. உங்களுக்கு எல்லாரும். Yes, doctor. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு 3 விதமான பிரச்சனைகளை பத்தி சொன்னோம். ஒண்ணு வாகனத்தோட பிரச்சனை, ஒண்ணு வாகன ஓட்டி அந்த டிரைவரோட பிரச்சனை, மூணாவது பிரச்சனை அவர் எப்படி அந்த டிராபிக்ல ஓட்டிட்டு போறாரு, சோஷியல் ப்ராப்ளம். இப்போ இது முதல்ல அந்த வாகனத்தோட பிரச்சனையே இது எல்லாமே ஒரே வகுப்புல கவர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுக்கலாம். முதியவர்கள்ல பொதுவா எது முக்கியமான பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, இந்த உடல் அளவுல பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலி தான். வலி 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 சொல்லுவாங்க. அதாவது நிறைய முதியவர்கள் மூட்டு வலிக்குது, மூட்டு வலியை தொடர்ந்து குதிங்கால் வலிக்குது, குதிங்கால்ல தொடர்ந்து இடுப்பு வலிக்குது, அப்புறம் சுகர் இருந்ததுன்னா தோள்பட்டையே உயர்த்த முடியல. இது வெவ்வேறு பூட்டுகளை சேர்ந்ததாக இருந்தாலும் அதோடைய காரணம் எல்லாமே ஒன்று போலதான் வரும். சோ இந்த மூட்டு வலி வந்து ரொம்ப ஹார்ட் அட்டாக்கை விட ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. ஏன்னா அது இந்த பெரிய பில்லியன் டாலர் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாம்ஸ் வெளிநாட்டுல இருந்து எல்லாம் கூட அமெரிக்கால இருந்து வந்து அந்த பெங்கே ஆயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சமீபத்துல நம்ம மறைந்த இவர் பாக்கியராஜ் கூட மூட்டு வலி தைலத்துக்கு வந்தாரு. அப்புறம் KR விஜயா மேடம் வந்து மூட்டு வலிக்கு ஓடிசியா, அதாவது ஓவர் தி கவுண்டராவும் இருக்குது. நம்ம டாக்டர்ஸ்ட போகும்போது வலி மாத்திரை போடுறோம், அந்த நேரத்துக்கு வலி குறையுது, திரும்ப அந்த வலி மாத்திரை நிறுத்தினோடனே அந்த வலி வந்துருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது அதுக்கு கீழே ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன், சார்கோபீனியா. இந்த இடத்துல இத கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு நம்ம போகலாம். சார்கோ அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா மசில்ஸ சார்கோ. இப்போ இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது சார்கோபீனியா. இப்போ இதுல மேல 2 தசைகள், நடுவுல 2 தசைகள், கீழே 2 தசைகள். அவங்களே அந்த வயதையும் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. 35 வயசுல ரெட்டா இருக்கிறதெல்லாம் மசில். மசில் அப்படிங்கிறது ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா கறி, அதை சுத்தி இருக்கிறது கொழுப்பு, சப்குட்டேனியஸ் ஃபேட். அது 55 வயசு ஆகும் பொழுது அந்த ஃபேட் கூடுது, மசில் குறையுது. 85 வயசு ஆகும் பொழுது மசில் ரொம்பவே குறைஞ்சிடுது. ஆனா சுற்றளவு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலரா இருக்கு. இப்ப இதுல பீனியானா நம்ம ஒரு வார்த்தை இனிமேல் தெரிஞ்சுக்கணும். குறைபாடு. இது எல்லா இடத்துலயுமே பொருந்தும். லியூகோபீனியா அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ் உடைய கம்மி ஆயிடுச்சு. ஒயிட் பிளட் செல், அதாவது லியூகோபீனியா. லியூகோனா ஒயிட், பீனியானா கம்மி. சார்கோ அப்படிங்கிற வார்த்தை மசில். நீங்க சமீபத்துல பார்க்கலாம். ஏன் நான் திரைப்படத்தை அதிகமா சொல்றேன் அப்படின்னா டக்குன்னு எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கறதால நிறைய வயதான கதாபாத்திரங்கள், உதாரணம் அர்ஜுன், விக்ரம், மம்முட்டி, இவங்க எல்லாருமே நம்ம பாக்குறோம். இவங்க எல்லாருமே வந்து உடம்பு வந்து உறுதியாகவும் அதே வயதுல இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் கொஞ்சம் வயதான தோற்றம் அப்படின்னா இது என்னன்னா நம்ம வந்து பொதுவா முதியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்று என்னன்னா, ஏறத்தாழ ஒரு 40 வயசுல இருந்தே லேசா முதுமையை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. முன்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் வயசாயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நான் டிராப் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ முதியவர்கள் ஆயிட்டாங்க. 85 வயசுல இப்ப மசில் எல்லாம் பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய அட்டெண்டர்ஸும் இதுல இருக்காங்க. சொந்த பசங்க, சொந்த பொண்ணுங்க, அவங்களோட பேரண்ட்ஸ். இனிமேல் நான் மசில பில்ட் பண்ண முடியும்னா, பிசியோதெரபி பண்ண முடியும்னா உண்மையா பண்ண முடியாது. ரியல்லி ஆணி மேல சுத்தி அடிச்சு சொல்லணும்னா
படுத்த படுக்கையானவங்களும், ரொம்ப வாழ்க்கையோட விளிம்புக்கு போனவங்களும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க மனசு வச்சா முடியும். ஆனா பெரும்பாலும் முடியாது. பெரும்பான்மைய பத்தி நான் சொல்றேன். நான் அதாவது இந்த ஆச்சரியங்கள், அற்புதங்கள பத்தி நான் சொல்லல. பெரும்பான்மையும் ஒரு ஓரம் கட்டுன வண்டிய திரும்ப வந்து ரேஸ்க்கு ஓட வைக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆனா இப்போ 35 வயசு, 40 வயசு, 50 வயசுல இருக்கக்கூடியவங்க பேங்க் பேலன்ஸ சேர்த்தாலும் சரி, ஈவன் இந்த உடலும் உறுதியானது இல்ல. நீங்க எல்லாம் இங்க ஆன்மீகவாதிகளும் இருக்கிறோம். இங்க நிலையாமைங்கிறது உடலும் நிலையானதல்ல, பொருளும் நிலையானதல்ல. ஆனா இந்த உயிர் அனுபவங்கள் பெறுவதற்கு நம்ம உடல் கொஞ்சம் உறுதியா இருக்கணும்னு திருமூலர் சொல்றார். "உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனேன்றாரு." சோ உடம்பு வந்து ஒரு நம்ம உயிர் காக்கும் ஒரு கூடாக, அந்த உடலை உறுதியாக வைப்பதற்கு எது நம்மளுடைய பாதுகாப்பு அரணாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எலும்புகள் நெனைப்பீங்க. எலும்புகள் ஆமா, அது பில்லர் தான். ஆனா, வெறும் பில்லர வச்சு ஒரு பில்டிங் நம்ம ஸ்ட்ரக்சர் சொல்ல முடியாது. இந்த பில்டிங்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில். இந்த மசில்ஸ் ஆகப்பட்டது உடனே நம்ம டம்பிள்ஸ் தூக்கணுமா, வெயிட் லிஃப்டிங் பண்ணணுமா, ஜிம்முக்கு போணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம சமீபத்தில கடந்த 30 வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வேலைகள நம்ம வந்து மிஷின்ஸ்க்கு உதாரணம் ஒரு 3 முக்கியமான பணிகள் நம்ம கடந்த ஒரு 30 வருடங்கள்ல தண்ணி இறைக்கிற வேலை. குறைஞ்சபட்சம் அவங்க வீட்ல ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுல அவங்க தண்ணி இறைப்பாங்க. அந்த வேலையும் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு பம்புல போய் அடிச்சுக்கிட்டு குடத்த தூக்கிக்கிட்டு வருவாங்க. லாரில தண்ணி வரும். அதையாவது பிடிச்சுட்டு வருவாங்க. இல்ல கீழ கான்ல தண்ணி அடிச்சு அடி பம்புல அடிச்சு மேல எடுத்துன்னு போவாங்க. அது கிடையாது. சுவிட்ச தட்டுனாக்கா தண்ணி வந்து சேர்ந்துருது. சோ இந்த மாதிரி உள்ள ஒரு சூழல் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. சோ சுவிட்ச தட்டுனா தண்ணி வந்துருது. அடுத்து அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு விறகுகள்லாம் நெறைய யூஸ் பண்ணாங்க. விறகு உடைப்பாங்க, போவாங்க. அதே மாரி ஏதாவது வேலைக்கு போகணும்னா சைக்கிள்ல போவாங்க, நடப்பாங்க. இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா கடந்த ஒரு 30 வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே மோட்டரைஸ்ட் ஆயிடுச்சு. தண்ணி, கேஸ் எல்லாம் வந்த உடனே உடல் உழைப்புக்கு தேவையில்லாம போயிருச்சு. இன்னும் இன்னும் ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சீரியல்ஸ் பார்க்குறோம் இல்லையா? 6 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் பெரும்பாலான வீட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. சன் டிவில ஓடுது, விஜய் டிவில ஓடுது. இந்த சின்ன மருமகள், மருமகள், இந்த ஆனந்தி கதாபாத்திரத்துல வர சிங்கப்பெண்ணே, எதிர்நீச்சல் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் பார்க்கறது இல்ல. பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் கேட்டு எழுதிப்பேன். சோ இது மருமகள் வரும், சிங்கப்பெண்ணே வரும், அப்புறம் என்னென்னமோ வருதுன்னு சொல்லுங்க. எனக்கு டக்குன்னு தெரியல. அந்த மாரி இது நம்ம தொடர்ந்து அமர, அமர நம்ம உட்கார நம்ம நடமாடாம இருக்க, ஏறத்தாழ நம்மளுக்கு இப்பவே முனிவர்கள் ஆகணும்னு ஆசை போல இருக்கு. என்னன்னு தெரியல. அந்த தசைகள் முனிவர்கள் எல்லாமே அவங்க வந்து உணவு சாப்பிடாம, அதாவது இந்த பிரபஞ்சத்திலேயே சக்தி எடுத்துட்டு அந்த மாதிரி அவங்களோட பழக்கம். நம்ம வந்து அதெல்லாம் செய்யாம நம்ம அந்த டிவி பார்க்கும்போதும் சாப்பிடுவோம். நெறைய பண்ணிட்டு என்னன்னா, இப்ப வந்து சார்கோபீனியா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இப்ப இந்த சார்கோபீனியா தான் மொத்த கேமையே விளையாட போகுது. இந்த வார்த்தையை நான் ஏன் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாவே இவர இறக்கி இருக்கேன்னா, 40 வயசுல இருந்து நம்ம வயதாயிடுச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். நம்ம அங்க இருந்து தொடங்குது நம்ம பயணம். 50லயும் அததான் சொல்லுவோம். 60லயும் அதான் சொல்லுவோம். 70ல சொல்லவே தேவையில்ல. இது எல்லாம் என்ன ஆயிடுது? மசில் மாஸ் இல்லாததால ஒரு உறுதி இல்லாத ஆட்கள் ஒரு எலும்புகளை இழுக்கும் பொழுது, அதுல தசைகள் பயன்படுறதுக்கு பதிலா, அந்த எலும்புகள் பயன்பட ஆரம்பிக்குது. அப்போ அந்த பூட்டுல எந்த எலும்புகள் வந்து அங்க வந்து இருக்குதோ, அந்த எலும்பு வந்து என்ன ஆகுது? யூசேஜ்ல வந்துருது. அத நம்ம சும்மா ஒரு பிரீஃபா ஒரு இது பார்க்கலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு. இப்ப சுபா நம்ம இந்த இமேஜ்லயே நமக்கு பார்த்தா தெரியுது. இது ஒரு நார்மல் ஜாயிண்ட்ல மூட்டு இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மைல்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அந்த ஒயிட் கலரா இருக்கிறதெல்லாம் டேர் ஆயிடுது. இது சோ ஆர்த்ரைட்டிஸ் தான் நான் போட்டேன். பட் கூகுளே அத வந்து நீக்கு தான் புரிஞ்சுக்கிச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பெரும்பாலான ஆர்த்ரைட்டிஸ் வந்து முட்டிக்கு தான் வருது. சோ இத பிசியோதெரபில ட்ரீட்மென்ட்க்கு போனா வந்து வேக்ஸ் பாத் வைப்பாங்க, வெந்நீர் ஒத்தடம் வைப்பாங்க. அந்த மாரி நெறைய வச்சாலும், இப்ப இந்த காலகட்டத்துல வந்து நீ ரீப்ளேஸ்மென்ட் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம என்ன பண்ணாலுமே, அந்த மசில் மாஸ நம்ம கெயின் பண்ணல அப்படின்னா, அப்புறம் இந்த மசில் மாஸுக்கு வந்து ஊட்டச்சத்து, அதாவது அதுக்கு ஒரு புது வார்த்தைகள் நான் இப்ப சமீபத்துல துணை உணவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ வந்து தூய தமிழாக்கத்துல வந்து துணை உணவுகள் அப்படி உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதுல நம்பிக்கை இருக்கு எனக்கு தெரியல. பட் துணை உணவுகளாலையும் இது செய்ய முடியாது. நம்ம சாதிகள் இல்லையாடி பாப்பான்னு சொல்ல உணவுகளையும் சாதி கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் புரோட்டீன், இதெல்லாம்
ஃபேட், இது எல்லாம் கார்போஹைட்ரேட், இதெல்லாம் விட்டமின்ஸ், இதெல்லாம் மினரல். உடம்பு அப்படி ஆக்சுவலா பாக்குறது இல்ல. உடம்பு வந்து நல்ல பசி கொண்ட வேலையில 3 கவளங்கள், அதாவது ஒரு கை கூட ஒரு சாப்பாடை சாப்பிட்டா அதுக்கான ஆற்றல் அதை எடுத்துக்குது. ஆனா நம்ம யாருமே வந்து சூரிய ஒளி படுறது இல்ல நம்ம உடல்ல, நம்ம யாரும் நடக்கிறது இல்ல. சோ இது எல்லாமே சேர்த்து சார்கோபீனியா அப்படின்னா மசில் மாஸ் குறையுது. அதனால மசில் உழைக்க வேண்டிய இடத்துல எலும்புகள் தேஞ்சு, அந்த எலும்புகள் கருக்கு கருக்கு கருக்குன்னு புண்ணு, அந்த இடத்துல அப்படியே பயங்கரமான வலி வரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து பேக் பெயின் அதெல்லாமே வரும். வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமா வச்சிருக்கு. ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது எல்டர்ஸ்ல மட்டும் இல்ல, ஏறத்தாழ எல்லா ஏஜ் குரூப்லயும் 5 இயர்ஸ்ல இருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது வந்து மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதுக்கு கரெக்டா தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் ஆழமா நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, மலம் நகர்ற தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சிக்குவது என்றால் நகரவில்லை என்றது அர்த்தம். நீங்க நினைக்கலாம் நம்ம உடம்பு வந்து ஹார்ட்ல தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு, நம்ம வந்து இல்ல உணவுல இயங்கிக்கிட்டு இருக்குதுன்னு. எல்லாமே உண்மைதான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வாயுகள்லயும் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கு. தச வாயுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த தும்மல் காற்றை கொண்டது, இருமல் காற்றை கொண்டது, அபான வாயு காற்றை கொண்டது, ஏப்பம் காற்றை கொண்டது, கொட்டாவி காற்றை கொண்டது. அது மாதிரி இந்த குடல்ல இருக்கக்கூடிய உணவுகளும் அதுல காற்றோட, அதனாலதான் மோஷன் போகும்போது காத்தும் பெரிய 1 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆபரேஷன் பண்ணாலும் அந்த அறுவை சிகிச்சை டாக்டர் காத்து பிரிஞ்சுதா அப்படின்னு தான் அறுவை சிகிச்சை டாக்டர் கேட்பாரு. காத்து பிரியறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செயல். இந்த காத்து சரியான நம்ம அதான் இந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சரியான விகிதத்துல நம்ம உடம்புல காத்து இல்ல அப்படின்னா அது என்ன பண்ணுது, அந்த மோஷனை வந்து இறுக செய்யுது. அவங்க என்னதான் சாப்பிட்டாலும் அது இறுகிடுது. அந்த மோஷன் இறுகிட்டாலே பேஷண்ட்ஸ்க்கு எல்லா விதமான ஒரு ப்ராப்ளம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு நம்புறதுக்கு சுலபமா இருக்காது. இருந்தாலும் வகுப்புகள் செல்ல செல்ல உங்களுக்கே சில நம்பிக்கைகள் வரும். இப்ப உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு அவசரமா 2 பாத்ரூம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அதே நேரம் உங்களுக்கு ஒரு பக்கம் விருப்பமான உங்களுடைய நண்பர், நீண்ட நாள் நண்பர் உங்களுக்காக சந்திக்கிறீங்க. பாத்ரூமும் அர்ஜென்ட்டா வருது. உங்க நண்பர் எதிர நிக்கிறாரு. எதிர வந்து நீங்க ஊருக்கு கிளம்ப வேண்டிய பஸ் வந்துருச்சு. 10 மணிக்கு பஸ் போனா பஸ் போயிடும். ஒரு பக்கம் இல்ல, இன்னொரு பக்கம் ரொம்ப உங்களுக்கு விருப்பமான உணவு இருக்குது, அதை சாப்பிடணும். என்ன நீங்க வந்தாலும் மலம் கழிக்க வேண்டிய ஒரு எண்ணம் மனசுல வந்துருச்சுன்னா அதுதான் நம்ம முதல்ல கழிப்போம். அது கழியாம உள்ள வந்து அது நின்றுகிட்டு இருக்கு. அதனாலதான் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை வந்து கடன் அப்படின்னு சொல்றோம். நம்ம இயற்கை கிட்ட இருந்து உணவை வந்து கடனா வாங்குறோம். அந்த கடனை திரும்ப காலையிலேயே நம்ம செலுத்திடணும். நமக்கு தேவையான சக்தியை மட்டும் நம்ம எடுத்துட்டு மீதி இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டா அது அதோடைய வேலைகளை பார்த்துக்கும். அதோடைய சுழற்சி பெரிய சுழற்சி. அதை நான் சொல்லி இந்த வகுப்பை நான் வீணாக்க விரும்பல. சோ மலச்சிக்கல், அதனாலதான் இந்த இதுல சொல்லுவாங்க, இந்த நிராயுதபாணியா ராவணன் அதாவது நிற்கும் பொழுது கடன்பட்ட நெஞ்சை போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடன் எப்படி வாங்கிட்டா நமக்கு வந்து மனசுக்கு ஆறுதலா இருக்கிறது இல்ல, நம்ம வந்து ஏதாவது பண்ணி அந்த கடனை எப்படியாவது தீர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, இந்த கடனை நம்ம திருப்பி செலுத்தாவிடில் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ, அது மாதிரி இந்த மலச்சிக்கல் வந்து நிறைய. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, உங்களால கோரிலேட் பண்ணிக்க முடியும். பெரும்பாலான மாரடைப்புகள் கழிப்பறையில நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு புள்ளி விவரம். அதோடைய பர்சன்டேஜ் ஆஃப் டைம், இதய மாரடைப்பு வந்து எந்தெந்த நேரத்துல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாலையில தான் நிறைய நடக்குது. 3 மணில இருந்து 5 மணிக்கு நடக்குது. பாத்ரூம்ல போய் முக்குறாங்க. ஏன் பைபாஸ் பண்ணி ஸ்டென்ட் வச்சுட்டா கூட எத்தனை பேருக்கு இதுல அனுபவம் இருக்கும்னு தெரியல. டாக்டர் சொல்லுவாங்க உடல் உறவு கூடாது, அதாவது கடுமையான உழைப்புல, அதுவும் ஒண்ணு. ரெண்டாவது கான்ஸ்டிபேஷனும், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாத்ரூம் போகக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க பாத்ரூம் போனீங்கன்னா திரும்ப ஸ்வெட்டிங் வந்துடும். ஆக மலச்சிக்கல் இல்லாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது தீர்வுகளை பத்தி நம்ம இறுதியில வருவோம். சும்மா இந்த பிரச்சனைகளை தீர்வுகள் ரொம்ப எளிமையானதுதான். மேஜர் மைனர் முடிச்சோடனே நான் அதோடைய தீர்வுகளை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸ்லீப்லெஸ்னஸ், அதாவது தூக்கமின்மையும் இதோடைய நிறைய பேஷண்ட்ஸ், ஓபி பேஷண்ட்ஸ் வந்து முக்கியமா நீரிழிவு நோயாளிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு தூக்கமே வர்றதில்ல. எனக்கு உண்மையா இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப காலையில சீக்கிரம் இருந்துச்சேன், கொஞ்சம் ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருந்தது. அதனால போய் முகம் கழுவிட்டு இது ஒரு டெம்பரவரி, கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காட்டிக்கலாம். ஆனா தூக்கம் பயங்கரமா வந்துட்டு இருந்தது கொஞ்சம் இன்னைக்கு ஏர்லியா. பட் அதனால ஒன்றும் தப்பு இல்லை. பட் சொல்றேன்,
தூக்கம்ங்கிறது பொதுவா எப்படி வரும்னா, சீக்கிரம் தூங்கி, சீக்கிரம் எழுந்தாலே தூக்கம் நல்லா வரும். இன்னைக்கு வந்து இந்த கலாச்சார மாற்றத்துல நான் சொன்னேனே இந்த சீரியல்ஸ் எதிர்நீச்சல் பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னா, வாழ்க்கையே எதிர்நீச்சலா ஆயிடும்ன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதுல பார்த்தீங்க அவர் மாரி அண்ணன் எதிர்நீச்சல்ல வரக்கூடிய கதாபாத்திரம் அவர் மாரடைப்புல இறந்தது வந்து எல்லாருக்கும் ஒரு ஷாக் தான். அவருக்கு அப்புறம் அந்த சீரியலே சரியா ஓடலன்னாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு இப்ப சீரியல் பார்க்காம இருக்க முடியாது. ஏறத்தாழ 10:30, 11 மணி வரைக்கும் சீரியல் போடுறாங்க. அப்போ அந்த சீரியல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு லேட்டா தூங்கி, லேட்டா சாப்பிட்டோம்னா, முக்கியமா இவங்களுக்கு எல்லாருக்குமே சுகரும் இருந்துறதுனால, தூக்கம் வர்றதில்ல. விடிய காலையில 4 மணி, 3 மணிக்கு தான் தூக்கம் வருது. காலையில எந்திரிச்சு வேலை பார்க்கணுங்கிறதுனால அவங்க அப்படியே போறாங்க. இதனால தூக்கமின்மையோடைய 3 முக்கியமான பிரதிபலிப்புகள். 1 கோவம் அதிகமாயிடும். மெமரி லாஸ் ஆவாது. ஞாபகம்லாம் நல்லா இருக்கும். கவனக்குறைவு ஏற்பட்டுடும். கார்டு எங்க வச்சுட்டேன், ஏடிஎம் கார்டு எங்க வச்சேன், சாவி எங்க வச்சேன், கண்ணாடி எங்க வச்சேன், மொபைல் சார்ஜர் பின் எங்க வச்சேன்னு தெரியும். சோ இது எல்லாமே இது ஏறத்தாழ எனக்கே இருக்குதே அப்படின்னு ஒரு 30, 40 வயசு உள்ளவங்க நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப நமக்கும் வயதாயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதாவது தூக்கமின்மை வந்துருச்சுனாலே, தூக்கம் வந்து இங்க இருக்கிற எல்லாரும் மேலானவர்கள் இருக்கிறாங்க. தூக்கம் வந்து ஏறத்தாழ மரணத்திற்கு சமம். எப்படியோ ஒரு மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு புது ஜன்மம் நம்ம எடுக்கிறோம். மறுபிறவி உண்டுன்னு வள்ளுவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. "இருவினை உண்டு, மறுபிறவி உண்டு" அப்படின்னு அழுத்தமா சொல்றாரு. அதுல எப்படி ஒரு பிறவிக்கு அப்புறம் அடுத்த பிறவி நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கோமோ, ஒரு தூக்கத்துக்கு அப்புறம் அடுத்த தூக்கம், அடுத்த நாள் காலையில எழும்பும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதாவது அ தூ ஒ நித்திரைக்கு ஒரு அதாவது தூங்கி விழித்த பின் பிறப்பு அப்படின்ற சொல்றாரு. அதாவது உறங்குவது போல் சாக்காடு, உறங்கி விழித்த பின் பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி நம்ம ஒரு ஒரு நாளுமே தூங்கி எந்திரிச்சா நெறைய பெரும்பாலான தூக்கம் வந்து நெறைய பேர் வந்து ரெஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ரெஸ்ட் கிடையாது. உடம்பு ஃபுல்லா தன்னுடைய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மெல்ல மெல்ல எல்லாமே சரிப்படுத்திக்கும். தலைவலி அது சரியாயிடும். மனபாரம் அது சரியாயிடும். கால் வலி அது சரியாயிடும். எல்லா வகையான பிரச்சனைகளும் ஒரு தூக்கத்த தூங்கி எந்திரிச்சிட்டோம்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும். தூக்கமின்மை இருந்தா அதோடைய 3 பின்விளைவுகள் சொன்னேன். 1 கோவம் அதிகமாகும், கவனக்குறைவு ஏற்படும். 3வது நம்ம ஏன் வாழ்றோம் அப்படிங்கிற எண்ணம். இந்த கீழ மென்டல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இப்போ அட்ரஸ் பண்ணுவேன். அப்ப அத பத்தி சொல்றேன். சோ இது மாரி இருக்குது. என்சிடிஸ் அப்படின்னா என்னன்னா, சோ பரிட்சயமா இருக்கிறவங்களுக்கு இத ஒரு ரிவிஷனா வச்சுக்கோங்க. பரிட்சயமா இல்லாதவங்களுக்கு இத தெரிஞ்சுக்கோங்க. இது பேர் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா, யாருகிட்டயும் இத நம்ம பரவ விட முடியாது. இது நம்மளாலேயே தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நெறைய டைம் நோய் பார்த்தீங்கன்னா, பிணியாளர்கள் அடுத்தவங்க மேல தான் சொல்லுவாங்க. நல்லா இருந்தேன் டாக்டர். நான் எப்போ மேரேஜ் ஆச்சோ அப்போத்துல இருந்து எனக்கு சுகர் வந்ததுன்னுவாங்க. அப்புறம் ஏம்மா தூங்கலன்னா, இவர் வீட்டுக்கார் வேலையில இருந்து வரதுக்கே லேட் ஆகுது சார். இந்த குழந்தைங்க ஃபோனு அது இது எல்லாம் ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுதுன்னுவாங்க. எப்பவுமே தவறு என்னதுதான். நான் தான் அதுக்கு காரணம். உண்மையாவே நீங்க எல்லாருமே இந்த வாக்கியத்த கேட்டிருப்பீங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாருனாலயும் நம்மள கெடுக்கவும் முடியாது. இந்த வாக்கு ஜனகராஜ் அண்ணன் சொல்வார். எனக்கு யாரும் வெடி வைக்க முடியாது. நானா தான் வச்சா உண்டு. நான் வந்து அது தீதும் நன்றும் பிறர் தர வாராவோட ஒரு கமர்ஷியல் வெர்ஷனா தான் நான் அத பார்க்கிறேன். சோ அ இது இது எல்லாமே இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பார்த்தீங்கன்னா, மொத்தமே லைஃப் ஸ்டைலால தான். ஒரு 4 தோல்விகள் நடக்கும். 1 லேட்டா தூங்குவாங்க, லேட்டா எந்திரிப்பாங்க. ஃபுட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, பசிய மீறி சாப்பிடுவாங்க, ஆசைக்காக சாப்பிடுவாங்க. அளவுங்கிறது மனதோடைய அளவுக்காக சாப்பிடுவாங்க. உழைப்புகள் இருக்காது. அதிகமா கோவப்படுறவங்க. இந்த 4மே பார்த்தீங்கன்னா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்டின்னா என்னன்னா, இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாருமே ஒன்று போல ஒன்று. அதாவது இந்த சித்தப்பா, பெரியப்பா, ஒண்ணு விட்ட மருமகன், ஒண்ணு விட்ட அப்பா, ஒண்ணு விட்ட சித்தப்பான்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இவர் வந்து அவர் ஒருவர் அங்காளி, பங்காளி சண்டை இதெல்லாம் பார்க்கலாம். சுகர் வந்தா கொஞ்ச நேரத்துல பிபிக்கு கோவம் வரும். ஏன்டா நீ மட்டும் தான் போனியா? நானும் வருவேன். பிபி வந்த கொஞ்ச நாள்ல என்னப்பா உன்னையெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க, என்னையெல்லாம் சேர்க்க மாட்டாங்கன்னு கொலஸ்ட்ரால் வந்து சேரும். கொஞ்ச நாள்ல இந்த மைனர் ப்ராப்ளம்ஸ் கீழ வரிசைப்படுத்தி இருக்கேன் பாருங்க. நான் உங்களுக்கு மேஜரா தெரியலாம். பட் ஆனா இந்த மைனர் தான் மேஜர், இந்த மேஜர் தான் மைனர். சொல்ற நாளும் மேஜர் தான். ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், பார்க்கின்சன்ஸ், டிமென்ஷியா இதெல்லாம் மேஜர் தான். சோ ஸ்ட்ரோக் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மூளைக்கு போற ரத்த ஓட்டத்துல அடைப்பு ஏற்படுறது ஸ்ட்ரோக். ஹார்ட் அட்டாக் வந்து இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சா அது ஹார்ட் அட்டாக். டிமென்ஷியாவும் பார்க்கின்சோனிசமும் ஓரளவுக்கு சிலருக்கு பரிட்சயமா இருக்கும், சிலருக்கு பரிட்சயமா இருக்காது. அதுல நம்ம பார்க்கின்சோனிசம் மட்டும் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து தமிழ்ல இதுக்கான வார்த்தை வந்து உதறுவாதம் அப்படின்னு பேர் இதுக்கு. இது என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு ஏன்னா ஒன்ஸ் நம்ம எல்டர்ஸ ஹேண்டில் பண்ண போறோம்
அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதோடைய ஆழத்தையும் நம்ம பாத்துட வேண்டியதுதான். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா, இதுதான் இதோடைய கிளாசிக்கல் போட்டோ. காலேஜ் டேஸ்ல இருந்து இதுதான் காட்டுவாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணம் சுகர்ல வந்து இன்சுலின் குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல இன்சுலின் இல்ல, தைராய்டு பேஷண்ட்க்கு வந்து தைராய்டு சுரக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டோபாமின் அப்படின்னு இருக்குது. இது டோபாமின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. நான் இருக்கிற உண்மைய சொல்றேன். திடீர்னு ஒரு ரொம்ப இப்போ வாசல்ல காலிங் பெல் அடிச்சாலே எல்லாரும் பயப்படுறோம். ஒரு காலத்துல வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்களான்னு விருந்தினர்களை வழி மீது விழி வைத்து காத்திருப்பார்கள். இன்னைக்கு விருந்த காக்கா சத்தம் போட்டாலே அப்பா எல்லாரும் மகிழ்ச்சி ஆயிடும், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர போறாங்க. அந்த மாதிரி இருந்தது. சொந்தங்களும் வரும்போது அவங்களும் கொண்டும் கொடுத்தலும் இருந்தாங்க. அவங்களும் வருவாங்க, இவங்களும். இன்னைக்கு வெளியில இருந்தே போனை பார்த்துட்டு இன்னைக்கு யாராவது போன் பண்ணி வரேன்னு சொன்னாலும், இல்லையே நாங்க இன்னைக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கோம், நீங்க அடுத்த வாரம் வாங்கலேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொந்தங்கள் எல்லாமே. சோ வந்து இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை சூழல்ல மகிழ்ச்சிங்கிறதே இன்னைக்கு வந்து பொருள் சேர்ந்து போச்சு. நீ எவ்வளவு சம்பாரிச்ச, நான் எவ்வளவு சம்பாரிச்சேன்னு. ஒரு காலத்துல உறவினர்கள் வந்தா மகிழ்ச்சி ஆகும் பொழுது ஒரு மகிழ்ச்சி வந்தது. இப்ப நமக்கு அது பரிட்சயம் இல்லாததால தெரியல. இந்த வயதை யாரும் கடக்காம வர முடியாது. இந்த 18, 19, 20 இந்த டீனேஜ்ல இருக்கும்போது பரவசம் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்ப்பாலை பார்க்கும் பொழுது ஒரு பரவசம் வரும் இல்லையா? இது காதலோட ஹார்மோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் அதோட சம்பந்தப்பட்டதுல இந்த ஹாப்பி, இந்த ஃபீலிங் ஹாப்பி, ஒரு சடனா இன்கிரிமெண்ட் வருது, ஒரு ஹாப்பி. திடீர்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பட்டாளத்துல இருந்து வீட்டுக்கார் வராரு. இந்த அமரன் படத்துல ரொம்ப நாள் கழிச்சு சிவகார்த்திகேயன் வரும் பொழுது சாய் பல்லவி ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த மாடியை தேடி ஓடுவாங்க. ஏன்னா அது எல்லாரும் பார்த்த படம்ங்கிறதால டக்குன்னு சொல்றேன். இந்த மகிழ்ச்சி ஹார்மோனுக்கு பேர் வந்து டோபாமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு துணையா நிற்கிறது ஆக்சிடோசின் சொல்லுவாங்க. சோ இந்த டோபாமின் குறைபாடு வந்த உடனே இது ஏன் வருது, எதுக்கு வருது? எனக்கு சமீபத்துல ஏற்பட்ட உணர்வு என்னன்னா, பெரும்பாலான வியாதிகள், சார் சொன்னாரு என்ன அதுக்கு தீர்வு, ஏன் வருதுன்னு. பெரும்பாலான வியாதிகள் ஏன் வருதுன்னே தெரியறது இல்ல. நம்மளாலதான் வருதுன்னு மட்டும்தான் தெரியுது. இது நமக்கு விதிப்படி வருதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு இயற்கை உபாதையோ, இது நீங்க சின்ன வயசுல ரொம்ப உழைச்சிட்டீங்க. எப்பவுமே பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல இது ஒரு மேஜிக். அதாவது அதுக்கான காரணத்தை அவங்களுடைய கடுமையான உழைப்பால தான் வந்ததுன்னு சொன்னா அவங்க முகத்துல அப்படியே ஒரு 1000 வாட்ஸ் பல்பு படன்னு எரியும். இந்த முட்டி வலி வந்துச்சுனாலும் நான் சொல்றேன், சரி சந்தோஷமா தான் போகட்டுமே பேஷண்ட்னு சொல்லி நான் சொல்வேன். இல்லம்மா நீங்க சின்ன வயசுல நீங்க ரொம்ப உழைச்சிட்டீங்கம்மா, எல்லாருக்கும் உழைச்சு கொடுத்த கைமா இது, உங்களால 100 பேர் சாப்பிட்டுருப்பாங்க, ஆனா உங்களுக்கு இன்னைக்கு உதவி பண்ண யாருமே இல்லைன்னு சொன்னா உடனே அந்த முந்தானை எடுத்து கண்ணை தொடச்சுப்பாங்க. டக்குன்னு தொடச்சிட்டு, ஆமா டாக்டர் நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு. சரி சந்தோஷமா தான். இந்தமா யாருக்கும் ஒரு பிடி சோறு கொடுத்துருக்காதுங்கிறது அதிர்ச்சி ஊட்டும் தகவலாவும் இருக்கலாம், இல்ல கொடுத்தும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். அந்த டோபாமின் என்றது என்ன அப்படின்னா, நம்ம ஹாப்பியா இருக்கணும்ல, அந்த ஹாப்பி ஹார்மோன் பேர் தான் டோபாமின். டோபாமின் குறைஞ்சதுன்னா பார்க்கின்சன்ஸ் இருக்காது, அதாவது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு பேரு. அப்போ இந்த மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இப்ப கூட சார் சொன்னாரு, இந்த மாதிரி அவரு இங்கிலீஷ் மருத்துவர் தான், அவர் எம்பிபிஎஸ் தான். நான் வந்து இந்த மேக்கப் போடணும்னு அப்படின்னு போடல. எனக்கு இது ஏன் இந்த தோற்றம்னு நீங்க நிறைய பேர் நீங்க கேட்கலாம். நான் வந்து எல்லா தவறுகளையும் கடந்து அதுல ஊறி செய்து வந்தவன் நான். எனக்கு சமீபத்துல எனக்கு வாழ்க்கைக்கான ஒரு தீர்வு வந்து திருக்குறள்ல இலங்கை ஜெயராஜ் ஐயா அவரோட எனக்கு வந்து அவருடைய குருஜியா அவரை மனமார்த்து ஏத்து அவர் சொல் வழிபடி நான் இவ்வளவு நாள் வாழல, இந்த கடந்த ஒரு 4-5 வருடங்களாக வாழ முற்படுறேன். அவரு ஒரு வகுப்புல சொன்னாரு, முன்னாடி எல்லாம் இந்த ரஜினி படம் எல்லாம் பார்த்தா எல்லாரும் அந்த கிராப் போட்டுப்பாங்க. திடீர்னு பார்த்தா கமலஹாசனோட இந்த சிங்காரவேலன்ல ஒரு ஃபங்க் விட்டுருப்பாரு தேவர் மகன்ல. என்னப்பா இது தேவர் மகன் கட்டிங்கன்னு கேள்வி. குருஜி இந்த ஸ்டைல் வச்சிருக்கிறாரு. நான் அதே அவரு சொன்னாரு, அவருடைய குருஜி அந்த ஸ்டைல் வச்சதால அவர் வச்சதா சொன்னாரு. சரி நம்ம குருஜி ஸ்டைலே இருப்போம் அப்படின்னு. இது எனக்கு நிறைய தவறுகள் செய்யறத என்ன தடுக்குது. நான் இந்த தோற்றத்துல சில தவறு செய்யக்கூடிய என்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு போகிற இடத்துக்கு நான் போனா கூட இந்த தோற்றமே என்ன தடுக்கும். எனக்கு போட்டுக்கிட்ட பாதுகாப்பாவும் சும்மா ஒரு இது வந்து ஏன்னா இது வந்து என்னை பத்தி நானே சொல்லணும்னு இல்லை, பட் இந்த மகிழ்ச்சின்னு வந்ததால நான் சொல்றேன். இந்த போதும்னு வந்துட்டாலே நமக்கு மகிழ்ச்சி தான். எப்போ இந்த வாழ்க்கையில போதல அதாவது ஒரு நல்ல இல்லால், ஒரு மனைவிக்கு நல்ல ஒரு தகுதின்னு வள்ளுவர் சொல்றது என்னன்னா, வீட்டுக்காரோட வருமானம்
வாகனத்துக்குள்ள வாழ தெரிஞ்ச ஒரு மனைவி, ஒரு நல்ல இல்லாளுன்னு சொல்றாங்க. அந்த போதும்னு வந்தாலே இந்த பார்க்கின்சன்ஸ் பெரும்பாலும் வராது. இன்னைக்கு இத போதும் போதும்ன்றதே இல்ல. போதும் போதும்னு ஆயிடுது கடைசியில. அதாவது இந்த வீடு வாங்கினா இது பத்தல, இந்த போன் வாங்கினா அது பத்தல அப்படின்னா, இது என்ன மாதிரி என்னன்னா பேஷண்ட் பயங்கர சிவியர் டிப்ரெஸ்டா இருப்பாங்க. எப்பவுமே ஏதோ ஒரு என்னப்பா கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற கன்னத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆள் ரொம்ப சோகமா இருப்பாங்க. ஒரு மாதிரி சாஞ்சு இருப்பாங்க. நடக்கவே முடியாது அவங்களால. நடந்தாலும் கீழே ஏதோ கம் ஒட்டின மாதிரி நடப்பாங்க. கை கால்லாம் நடுங்கும். இந்த இந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் பேங்க்லயே சொல்லிடுவாங்க, என்னப்பா உங்க அப்பா கையெழுத்து முன்ன மாதிரி இல்லையே, திரும்ப ஒரு 3 புது கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, கையெழுத்து மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கீழே விழும் தன்மை அதிகமா இருக்கும். கான்ஸ்டிபேஷன் வரும். ஸ்மெல் தெரியாது. வீட்டுல ஏதோ தீர மாதிரி வாசனை வருது, இல்ல மாறி ஸ்மெல் தெரியும். வேற வேற மாதிரி ஸ்மெல்ஸ் வர மாதிரி அவங்களுக்கு தெரியும். சோ ஒட்டுமொத்தமா சமரைஸ் பண்ணணும்னா பேஷண்ட் ஸ்லோ ஆயிடுவாங்க. ஒரு ஒரு நம்ம எங்கேயாவது ஒரு சுற்றுலா போனா கூட இவங்க பின்னாடி மெல்ல நடந்து வருவாங்க. ரொம்ப கீழே விழுற மாதிரி இருக்கும், நடுங்கும். வாயில இருந்து எச்சில் ட்ரூலிங் ஆஃப் சலைவான்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். கை கால்லாம் டைட் ஆயிடும், ரிஜிட் ஆயிடுவாங்க. கை கால் நடுக்கம் ஆயிடும். இந்த மாதிரி அப்புறம் அதை ட்ரீட் பண்ண கொடுக்குற மருந்துகள் வந்து இந்த சிண்டோப்பா அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற மருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இந்த இந்த நோயின்னு சொன்னா இந்த மாத்திரை தான். அது பிராண்டுன்றது லீவோடோப்பா கார்பிடோப்பாங்கிறது அதோட மூல பெயர். பட் சிண்டோப்பான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த சிண்டோப்பா போட்டாலே பல பிரச்சனைகள் வருது. எப்படி வந்து இந்த ஹை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அபின் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, ஹை இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டா அப்படியே இந்த இந்த வீடுன்னு சொல்லுவாங்க, இந்த மரிஜோனா கஞ்சா அடிக்கும் பொழுது பிங்க் கலர்ல யானைகள்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஹைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹையை இந்த மாத்திரை கொடுக்கறதா ஒரு முயற்சி. அதாவது இந்த மகிழ்ச்சியை ஒரு மாத்திரையால தர முடியும்னா இந்த கேட்கிறவன் கேனையா இருந்தா அதுக்கு பல வெர்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த வெர்ஷன்ஸ் பத்தி அவ்வளவு தெரியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன், இந்த கேட்கிறவன் கேனையா இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கே நான் மருந்து தரேன்னு ஒரு மருந்து இருக்கிறதா சொல்றாங்க. அது போட்டா வரக்கூடிய பின்விளைவுகள் பல பின்விளைவுகள். அதை நம்ம வரக்கூடிய பின்னாடி இருக்கிற இதுல பார்க்கலாம். சோ இதுல இந்த 4வது டிசீஸ் தான் டிமென்ஷியா. இந்த டிமென்ஷியா அப்படின்னா என்னன்னா இந்த ஞாபக மறதி. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரொம்ப சமீபத்துல ரொம்ப ஃபேமஸான படம் வந்தது, தங்க மகன் அப்படின்னு தனுஷோட படம் வந்தது. அதுல KS ரவிக்குமார் ரொம்ப ஃபேமஸான டைரக்டர் வந்து அதுல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. பேங்க்ல இருந்து காசு கொண்டு வந்து அப்புறம் அந்த காசை மிஸ் பண்ணி எங்கேயோ ஞாபகம் இல்லாம கொடுத்துருவாரு யார்கிட்ட கொடுத்தன்னு தெரியாது. இந்த ஞாபக மருதிலாம் எனக்கே இருக்கே டாக்டர், நான் வந்து என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. இது வந்து கவனக்குறைவு வேற. ஞாபக மருதி என்னன்னா சொந்த அப்பாவே பார்த்துட்டு புள்ளன்னுவாங்க, வீட்டுக்கார பார்த்துட்டு புள்ளன்னுவாங்க, இல்ல புள்ளைய பார்த்து வீட்டுக்காரன்னுவாங்க. சொந்த மகள் அடையாளம் தெரியாது, நாள் கிழமை தெரியாது, என்ன நாட்டுல இருக்கோன்னு தெரியாது. ஒரு விஷயத்த சொல்லணும்னா கூட சுத்தி வளைச்சு சொல்லுவாங்க. இப்ப மதுரையில எந்த கோயிலுமா மீனாட்சி அம்மன் கோயில் சொல்ல மாட்டாங்க. நம்ம இப்ப கோயில் ஒண்ணு போனோமே, மதுரைக்கு போனோமே, தான் மல்லிகைப்பூலாம் இருக்குமே, அப்படி கொடைக்கானல் கூட போனோமே, அப்படி சுத்தி சுத்தி வச்சு சொல்லுவாங்க. ஒருத்தரோட பேரை சொல்லணும்னா எனக்கு நீ ஏன் சொல்லுப்பா எனக்கு மறந்துருச்சுப்பா, ஞாபகம் இருக்கிறது இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல எல்லைகள் இருக்குது. மைல்டு, மாடரேட், இதுக்கு வந்து ஸ்கோரிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. 30க்கு மார்க் போடுறாங்க, 0 to 10, 10 to 20 அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து டிமென்ஷியாங்கிறது வந்து இந்த டிமென்ஷியாவும் பார்க்கின்சோனிசமுக்கும் ஏறத்தாழ வந்து ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கலாங்க. நம்ம மார்த்தட்டிக்கலாம், நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க டாக்டர், நீங்க கல்வாழ் மனிதரா, இப்பெல்லாம் எவ்வளவு அறிவியல், நீங்க என்ன அறிவியல் முன்னேற்றம் ஆனாலும் இயற்கை தரக்கூடிய சுகங்கள் யாருமே தர முடியாது. இயற்கை ஒரு சுகத்தை தரும் அப்படின்னா அது எந்த நவீன அறிவியலாலும் இப்ப பாருங்க, வீக்லி ஒன்ஸ் இன்சுலின் போட்டா சுகர் குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்றாங்க. கூடவே ஒரு பின் குறிப்பு வைக்கிறாங்க, இது வந்து கண்ணு பிரச்சனை வரும், இது காது பிரச்சனை வரும், இது பேங்க்ரியாஸ் பிரச்சனை வரும். அதாவது இது இந்த இந்த மாதிரி எல்லாமே இதுக்கு தீர்வுகள்ன்றது பார்க்கதான் ஒரு 4 தீர்வுகள் இருக்குது. அது இந்த மென்டல் ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டு அந்த 4 தீர்வுகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா சாவிங்கிறது வள்ளுவர் என்ன சொல்றாரு, ஒரு மருந்து ரொம்ப எளிமையா இருக்கணும், பல பிணிகளை, மருந்துக்குன்னு சில தகுதிகளை சொல்றாரு. மருந்துங்கிற அதிகாரத்துல 95வது அதிகாரத்துல ஒரு சாவியோட குவாலிட்டி சொல்றாரு. பூட்டை விட சாவி பெருசா இருக்க கூடாதான். அப்போ சாவி பூட்டாயிடும், பூட்டு சாவி ஆயிடும்ன்றாரு. சாவி என்னைக்குமே பூட்டை விட சின்னதா இருக்கணும். ப்ராப்ளமை விட சொல்யூஷன் சிம்பிளா இருக்கணும். சொல்யூஷன்ஸ் பல பூட்டுகளை திறக்கணும். அதாவது ஒரு மாஸ்டர் கீன்னு சொல்லுவாங்க பாருங்க,
இந்த ஹோட்டல்ஸ்ல நட்சத்திர விடுதிகள்லாம் போட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்துல இந்த கமர்ஷியல் பிராக்டிஸ் பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் இப்போ இந்த வியட்நாம்ல விழுந்தவங்கள பார்த்தா எனக்கு பயமா இருந்தது. இந்த செல்போன் ஏதோ வியாபாரத்துல நல்ல சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி டூர் கூட்டிட்டு போனாங்க. எங்களையும் அந்த மாதிரி டூர் கூட்டிட்டு போவாங்க. மருந்து கம்பெனிக்காரங்கலாம். இதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு எனக்கு பயம் இல்லன்னு வச்சுக்கோங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டேன். முன்ன செய்த தவறுகள்லாம் இறைவன் மன்னித்து அருள்வாராக. அப்போ அந்த மாத்திரைகள்லாம் வித்தோம்னா, நல்ல சேல்ஸ் காட்டுனோம்னா, கடைசியில ஸ்கேப் காட் பேஷண்ட் தான். அப்போ வந்து டக்குன்னு பாம்பே, டெல்லி அந்த மாதிரி பெரிய நட்சத்திர விடுதியில ஒரு 2 நாள் 3 நாள் தங்க வைப்பாங்க. அதனால இந்த விடுதி கலாச்சாரம்ங்கிறது எங்களுக்கு புதுசு இல்ல மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து இந்த இந்த மாதிரி அப்படி போகும் பொழுது இப்போ இந்த இந்த நட்சத்திர இந்த விடுதியில போய் தங்க வச்சு இந்த நிறைய இப்ப வியட்நாம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த இறந்துட்டது பாத்தீங்கன்னா எந்த விதமான காரணமும் இல்லை. இதுக்கு சொல்யூஷன் சிம்பிள். இது வந்து இது விதி. இது போகணும்னு இருக்கு. இது அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய பிரச்சனைகளோட தீர்வுகள் பாத்தீங்கன்னா மாஸ்டர் கீ மாதிரி இருக்கும். மாஸ்டர் கீ வந்து பல ரூம வந்து ஒரே சாவியை திறக்கும். அப்போ அது நான் இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ பத்தி சொல்லிட்டு வரேன். இதோட சொல்யூஷன்ஸ் 4 சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்ஸ பத்தியும் சொல்றேன். இப்ப மென்டல் ப்ராப்ளம்ஸ் நம்ம மெல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். மென்டல் ப்ராப்ளம்ஸ் பத்தி டிப்ரெஷன் வந்து அப்படி என்னன்னா எல்லாம் இருந்தும் ஏதோ இல்லாதது போல ஒரு எண்ணம். லோன்லினஸ் ஏறத்தாழ இந்த கணவன் மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காதலிச்சு திருமணம் பண்றவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். நீ இல்லாம ஒரு நொடியும் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆன உடனே எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, கிவ் மீ மை ஸ்பேஸ், சும்மா என் கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்தா எப்படி, என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடு, எனக்கு கொஞ்சம் பிரைவேட் ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில அது துறவரத்துல போய் விடுமான்ன்றதான் எனக்கு ஒரு பயம். கடைசியில அவர் வந்து இந்த வானப்பிரஸ்தம் போய் கமண்டலத்தை தூக்கிக்கிட்டு காட்டுக்கு போயிடுவாரோன்னு. இந்த லோன்லினஸ் அப்படிங்கிறது தனியாவும் வாழணும் நமக்கு நிறைய ஆசை, யாருக்கும் கொடுக்க கூடாது. கவுண்டர்மணி என்ன சொல்லுவார், இந்த ஒரு திமிங்கலம் கடல்ல மாட்டுவாங்க, என்னன்னு 1 கோடி ரூபாய் வரப்போதா என்ன, யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சு திம்பேன், சாப்பிடும் போது தனியா தின்னும், ஏதாவது நல்லது நடச்சாலும் தனியா செய்தோம். இந்த தனியா செய்து 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 தனிமையே வாழ்க்கையா போச்சு. கடைசியில சுத்தி பார்த்தா யாருமே இல்லை. அப்படியே ஒரு பாலைவனத்துல இந்த ஆடு ஜீவிதம்ன்ற படத்துல நம்ம பிருத்திவிராஜ் கஷ்டப்படுவார். அது மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை ஆயிடுச்சு. இந்த மாதிரி தனிமையில இருக்கும் பொழுது வாழ்க்கை இருண்டு காணப்படும். அப்ப என்ன ஆகும், இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தோணும். அது பேர் தான் ஹாலுசினேஷன். ஒன்னோட ஒண்ணு தொடர்பு பட்டது. ஹாலுசினேஷன்ஸ்னா கயிறை பாம்பா நினைச்சா அது பேர் டெலியூஷன். அங்க கயிறே இல்லன்னா பாம்பு தெரியுதுன்னா அது பேர் ஹாலுசினேஷன். இந்த 2 வார்த்தைக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். டெலியூஷன் அப்படின்னா இந்த கயிறுகள் எல்லாம் பாம்புன்னு கண்டால், கயிறெல்லாம் பாம்பா தெரியுதுன்னா அது பேர் டெலியூஷன். கயிறே இல்லை ஆனா பாம்பு தெரியுது அப்படின்னா அது பேர் ஹாலுசினேஷன். எல்லாம் இந்த சிண்டோப்பா எல்லாம் போட்டா தார்மாரா வரும். இந்த தூக்க மாத்திரை போடுற முதியோர்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கும். இந்த ஆங்கஸ்டில் 0.25 ஜோல்பிடம், ஜோல்காம், நெக்சிட்டோ, அட்டிவானு, காம்போஸ், என்னென்னவோ மாத்திரைகள் தூக்கத்தை விலை கொடுத்து வாங்கலான்னு இந்த பழைய பாண்டியராஜன் படத்துல குவைத்துக்கு கூட்டிட்டு போறான்னு இந்த கேரளாக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி தூக்கம் வந்து வள்ளுவர் எங்கேயோ நிறுத்தி சொல்றாரு, மரணத்தை உறங்கியது போல் சாக்காடு, உறங்கி விழித்த பின் அமைதிங்கிறாரு. அதை வந்து மாத்திரை கொடுத்து 1 ரூபாய் 2 ரூபாய் 10 ரூபாய் மாத்திரையில நான் விற்கிறேன்னு சொன்னா இந்த கேட்கறவன் கேனையனா தான் கதைன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசா இருக்கும், சீசோப்ரீனியா. நான் இந்த வகுப்பை வந்து ஒரு 7:20க்கு நான் நிறைவு பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில் வச்சுக்கலாம். ஏறத்தாழ சென்ற வகுப்புல நமக்கு ஒரு அறிமுகம் ஏற்பட்டது. இந்த வகுப்புல நம்ம எல்லாம் வந்து இந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸை பத்தி ஒன்னொன்னா மன் கி பாத்ல நம்ம மோடிஜி பேசுவாரு. அது மாதிரி அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். அதாவது கட்சிகள் அப்பாற்பட்டு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர். அது மாதிரி நான் உங்ககிட்ட என் மனசுல இருந்து பேசி யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால சீசோப்ரீனியா எல்டர்லி இது உங்களுக்கு புதுசு இந்த வார்த்தை. ஏன்னா இதெல்லாம் கூட இந்த கயிறு பாம்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். சீசோப்ரீனியா அப்படின்னா என்னன்னா சிந்தனை சிதறல். நல்லா உங்க காதுல இதை அழுத்தமா செவி வழியா கேட்டுக்கலாம். சிந்தனை சிதறல். சிந்தனை சிதறல் அப்படிங்கிறது இளமையிலேயே வரும். இந்த நம்ம கிளாஸ்ல வந்து சாக் பீஸ் வந்து தலை மேல வந்துடும். ஏய், எங்கடா பாத்துட்டு இருக்க, ஒழுங்கா கிளாஸ் கவனிடா அப்படின்னு. நம்ம கிளாஸ்க்குள்ள உட்காந்துட்டு வீட்டை பத்தி நினைப்போம், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி நினைப்போம், எல்லாமே நீ பண்றதெல்லாம் ஏன்டா சொல்ற அப்படின்னு கூட ஒரு சில பேர் மைண்ட் வாய்ஸ்ல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஸ்கூல்ல படிக்கும்போது. அந்த மாதிரி இல்ல, நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுதே நம்ம சிந்தனைகள் பல்வேறு இடத்துல செதறும். சாப்பிடும் போது எதையோ நினைப்போம், வேலை செய்யும் போது ஏதோ நினைப்போம், ஒரு செயலை செய்வோம், பல சிந்தனைகள் இருக்கும். இது அதிகமாயிடுச்சுன்னா அவங்களால வாழவே முடியாது.
வாழவே முடியாதுன்னா, சமூகத்துல நீங்க இந்த நெறைய பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. பழைய ஆடைகள உடுத்து, பழைய குப்பைகள் எல்லாம் வழுக்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பல பேர் இதுல கோடீஸ்வரர். நீங்க நம்புவீங்கலாம் எனக்கு என்னன்னு தெரியல. யாரும் பிச்சைக்காரங்க கிடையாது. எத்தனையோ பேரு என்ன செய்யறதுன்னு தெரியாம வீட்ல இருந்து வெளிய வந்துருவாங்க. அது பேர் தான் இந்த மிஸ்ஸிங் பிஹேவியர். இந்த மாரி சிந்தனை சிதறல் அவங்களுக்கு சில பேருக்குன்னு இல்ல. சூசைடல் தாட்ஸ் யாருக்கு வேணாலும் வரலாம். எல்டர்ஸ்லயும் சூசைடல் தாட்ஸ். நம்ம வாழணுங்கிற எண்ணமே இருக்காது. தூக்கமின்மையை பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மென்டல் ப்ராப்ளமோட ஒரு பகுதி தான் சோஷியல் ப்ராப்ளம். இந்த சோஷியல் ப்ராப்ளம் என்னன்னா, எல்லா மார்க்கங்களும், அது சைவ மார்க்கமா இருக்கட்டும், இஸ்லாமிய மார்க்கமா இருக்கட்டும், கிறிஸ்துவ மார்க்கமா இருக்கட்டும், அனைத்து மார்க்கங்களும் சொல்லக்கூடிய ஒரே செய்தி அன்பு, அன்பு, அதாவது அயலானை தன்னை போல் நேசித்தலுங்கிறாரு. கல்லுக்கு அன்பு செய்தார் கண்ணப்பர். ஈகைய ஒரு பண்டிகையா கொண்டாடுறாங்க இஸ்லாமியர்கள். ரமலான் எங்கேயாவது அடுத்தவனுக்கு கொடுக்கிறது ஒரு பண்டிகையா நம்ம நினைப்போம். தன்னை வருத்துகிறார்கள், அதாவது உபவாசங்கள் இருந்து தன்னை வருத்துகிறார்கள். இருக்கிறதையும் கொடையா கொடுக்கணும்ன்றாங்க. ஜக்கத் அப்படிங்கிற பேர்ல ரம்ஜான்ல கொண்டாடுறாங்க. ஆக அன்புங்கிறது கொடுத்தலும் இன்சொல நாற்று. அதாவது ஒரு நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு யாருமே சொந்தங்கள் இல்ல, பந்தங்கள் இல்ல, எனக்கு யாருமே இல்லைன்னா நம்ம ரெண்டு தவறுகள் செய்திருப்போம். ஒண்ணு, நம்ம யாருக்குமே கொடுத்திருக்க மாட்டோம். இன்னும் நம்ம இனிமையா பேசி இருக்க மாட்டோம். ரெண்டு இல்லாததால என்ன ஆகும்னா ஹேட்ரட்னஸ் அதிகமா. ஹேட்ரட்னா பலரால நம்ம வெறுக்கப்படுவோம், பலரை நாமும் வெறுப்போம். இது இருந்ததுன்னா சமூகத்துல நம்ம ஒரு நல்ல மனிதராவே நம்மள யாரும் 1000 டிகிரி வச்சுக்கோங்க, நீங்க ஆடி கார்லயே வாங்க, ஒரு ஆள் திரும்பி பார்க்க மாட்டான். அவன் மென்டல் பான்னு சொல்லிடுவான். ஒரே வார்த்தை என்ன சொல்லுவான்? அவன் மென்டல் பா. இதனால என்ன ஆகும்? உறவுகள்ல பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு உறவுகளை சரியா, நான் 1000 பேர்னா நான் உதவி போவேன், எனக்கு ஒரு கஷ்டம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்றது அது அவர் மேல இருக்கிறது குற்றம். அன்புங்கிறது ஒரு அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி, ஒருத்தர் காட்டினா அது இன்னொருத்தருக்கு அப்படியே பிரதிபலிக்கும். இது உறவுகள்ல நம்ம கொடுத்தலும் இன்சொல நாற்றல். இனிமையாக பேச தெரியணும், கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்தலும் கொண்டிருத்தலும் சொல்றாங்க. நிறைய பேருக்கு கீழே இந்த கல்யாண பத்திரிகைகள் சொல்லுவாங்க, உங்களுடைய அன்பளிப்பு அன்பா மட்டும் இருக்கட்டும், இப்ப அன்பளிப்புகள் ஏற்கப்பட மாட்டாது. அவர் அவ்வளோ பெரிய லட்சாதிபதி, அவரை விட ஒரு பெரிய பைத்தியக்காரர் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. கொடுத்தாதான் உறவு. அவ்வளோ பெரிய ஆளுனா இவரை கூப்பிடவே கூப்பிடாதீங்க. ஏன் போய் நோட்டீஸ் வைக்கிறோம்? நம்ம நோட்டீஸ் வச்சா அவன் பழைய பிளாஸ்டிக் டப்பி கொடுப்பான். அது ரொட்டேஷன்ல வர பீங்கா அந்த கப்பன் சாசர் இருக்கு பாருங்க, யாரும் பிரிக்க போறது இல்லை. அப்படியே இவன் கல்யாணத்தை கொடுத்தது அவன் கல்யாணத்தை கொடுப்பான், அவன் கல்யாணத்தை கொடுத்தது இவன் கல்யாணத்தை கொடுப்பான். ரொட்டேஷன்ல தான் போவோம். ஆனா பரிசு கொடுத்தல், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்யறதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஒரு 4 தெரு தள்ளி இருக்கிறவன்ட்ட மகிழ்ச்சியா பேசுவான், பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான், அது நாடுகளுக்கு இடையிலேயே நடக்குது. நம்ம பாக்குறோம். தூரத்துல இருக்கிற நாடுகள் உறவுகளா இருக்கும், பக்கத்துல இருக்கிற நாடுகள்கிட்ட சண்டை பிடிப்பாங்க. அது தான் பைபிள் ரொம்ப அழகா சொல்லுச்சு, அயலானை தன்னை போல் நேசித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ஏதாவது விழுந்துட்டோம்னா பக்கத்து வீட்டுக்காரன் தான் சார் காப்பாத்துவாரு. அதாவது நம்ம கீழே பாத்ரூம்ல வயசானவங்க விழுந்துட்டாங்க, பையன் அமெரிக்கால இருக்காரு, அவர் சிசிடிவி கேமரா எல்லாம் பொறுத்து நான் சயின்டிஸ்டா இருப்பாரு. ஆனா கீழே விழுந்துட்டா அவர் கேமரா உள்ளவே பூந்து வந்துருவாரா? சூப்பர் ஹியூமன் சாமுராய் மாதிரி வர முடியாது. பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் தான் 108க்கு போன் பண்ணணும். வசதியானவன் தான் 1066 அப்போலோ. ஒண்ணுமே இல்லையா 108. இந்த 2 நம்பருக்கும் கூட பக்கத்து வீட்டுக்காரன் தான் போன் பண்ணணும். இதுக்கு ஈகோ ஒரு பெரிய தடையா இருக்கும். நீ பெருசா நான் பெருசா, ஸ்டேட்டஸ். இப்ப சமீபத்துல இந்த பிரச்சனைகளும் நிறைய, இந்த ஜென்சி கிட்ஸ், ஜென்சி ஆல்பா கிட்ஸ்னு நிறைய கிட்ஸ் வந்திருக்கிறாங்க. மறுபடியும் தமிழ் தன்னுடைய பாரம்பரியத்தை, அதாவது என்னன்னா தலைவன் தலைவியை தேடுதல், தலைவி தலைவனை தேடுதல்ங்கிறது தமிழோட அடிப்படை கலாச்சாரம். இதுல சாதி மதம் இனம் எதுவுமே தடுக்க முடியாது. அது நடுவுல இந்த ஆணவ படுகொலைகள் நிறைய இந்த வேற சாதியில போய் கட்டிக்கிட்டாங்க, இந்த சாதியில கட்டிக்கிட்டாங்க. இதை நான் யார் மனதையும் புண்படுத்த சொல்லல. நிறைய முதியவர்கள் இந்த மாதிரி சோசியல் ப்ராப்ளம்லயும் போய் மாட்டிக்கிறாங்க. என்னன்னா பையனை இந்த மாதிரி நீ பேத்தியை இந்த இடத்துல கொடுக்க கூடாது, அவ ஓடி போயிட்டா அப்படின்லாம் சொல்லி கடைசியில இருக்கிற வாழ்க்கையும் நரகமாக்கிக்கிறாங்க. இவங்க பார்த்து வச்ச ஆளுங்க ஒரே சாதியில ஒரே இனத்துல பார்த்தவங்க எல்லாம் கூட சண்டை போட்டுட்டு வாழாம இருக்கிறாங்க. ஆனா இது மாதிரி வேற மனம் விரும்பி தன்னுடைய துணை தேடுதல்ங்கிறது, நம்ம இங்க பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த வகுப்புல இருக்கிறீங்க, தாமரை மேடம் எல்லாம் இருக்கிறாங்க, ஏத்துப்பாங்க. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பசிகள்ல வயிற்று பசி, உடல் பசிங்கிறது உயிர் குணங்கள். காம வெகுளி, மயக்க வெகுளி, காமங்கிறது உயிர் குணங்கள். அதை நம்ம தடுக்க முடியாது. இதுல எல்லாமே முதியவர்கள் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ நான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரிசையா உங்களை யாருமே எதிரில பேச விடாம நானே சொல்லிட்டேன். அதனால உங்களுடைய நேரம் வந்தாச்சு. நீங்க கேள்வி பதிலோட தயாரா இருக்கலாம். நான் பூட்ட சொன்னேன், சாவியை சொல்லணும். சாவி ரொம்ப சிம்பிள். சீக்கிரம் தூங்கணும். 8 மணி 9 மணிக்குள்ள தூங்கணும்.
6, 6:30க்குள்ள சாப்பிட்டுறணும். காலையில 4:30, 5 மணிக்குள்ள எந்திரிக்கணும். 2 வேளை சாப்பிட்டா போதும் அதிகபட்சம். சாப்பாட்ட பத்திட்டே காலைல சாப்பிடும்போது மத்தியானம் சாப்பாடு பத்தி பேசி, மத்தியானம் சாப்பிடும்போது ராத்திரி சாப்பாடு பத்தி பேசி, அந்த நேரம் ஜாலியா இருக்கிறத யாரும் அனுபவிக்க மாட்றாங்க. ஜாலியா இருக்கும்போது அடுத்து எப்ப ஜாலியா இருக்கலாங்கிறதே அவங்களுக்கு எண்ணமா போகுது. இப்போ அந்த மாதிரி சாப்பாடுல ஒரு பிரச்சனை. உழைப்ப அதிகப்படுத்துங்க, கோவத்த விடுங்க. இவ்வளவுதாங்க. இது வந்து இதை எலாபரேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயத்துல தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல என்னுடைய எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நம்ம இப்ப கேள்வி பதிலுக்கு போகலாம். சோ அப்பதான் இது வந்து ஒரு டபுள் சைடு டிஸ்கஷனா இருக்கும். சோ கேள்வி பதில்கள் இந்த இடத்துல யாராவது இது போல ஒரு பிரச்சனைகளை ஏற்கனவே இதுல சந்திச்சீங்களா? உங்களுடைய இதுல இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு அதுல என்ன இது உண்மைத்தன்மை இருக்குதா? இது போல ஏற்கனவே நடந்திருக்கா? அதை பத்தி நம்ம ரொம்ப நன்றி. வேற யாருக்கா? ராஜேஸ்வரி சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இப்போ நீங்க இந்த வியாதிக்கு மனோ ரீதியான பாதிப்புகள் பத்தியும் நீங்க எல்லாத்துலயும் சேர்த்து சொன்னீங்க. இப்போ இந்த ஆட்டோ ஹியூமன் டிஸார்டருக்கு என்ன ஒரு மன பாதிப்பால அது வந்திருக்கலாம்? சரி, ஏன்னா இது ஒரு ரொம்ப நுட்பமான கேள்வி. ஒரு சின்ன ஷார்ட்டா இத சொல்லிடுறேன். நம்ம அதுக்கப்புறம் அடுத்த வகுப்புல இதையே தலைப்பா எடுத்து நம்ம பேசுவோம். இது ஏன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, அம்மா சொன்ன அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்னதுங்கிறத ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறவங்களுக்கு விளக்கலாம். ஆட்டோ இம்யூன் அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் நமக்கு எதிராவே வேலை செய்யும். அதற்கான உதாரணங்கள் பாத்தீங்கன்னா, இந்த முடக்குவாதம் அதுவே ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமேட்டோஸ். பல இந்த திரைப்பட நடிகைகளுக்கு கூட இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய டிசீஸ், தைராய்டு, ஹஷிமோட்டோஸ் தைராய்டு, ஹைப்போதைராய்டிசம், இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது. ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டிஆர்ஏ ஆன்டிஜன் சொல்லுவாங்க. இது எல்லாமே இதுக்கு வந்து இப்ப நான் எப்படி சொன்னேன் உங்களுக்கு, இந்த கப்பல்ல விழுந்துட்டாங்க, இது வந்து ஒரு ஊழின் காரணமாகவும் நடக்கும். இருந்தாலும் இதனால வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு இந்த 4 சாவியை பயன்படுத்தலாம். ஒரு 4 சாவி இல்ல, இது ஒரு சாவி தான். 4 அங்கங்கள், அதோட அங்கங்கள் 4. அதாவது எப்பேற்பட்ட வியாதிகள் நமக்கு வந்து நாளைக்கே இறக்க போல ஒரு வியாதி வந்தாலும் சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிச்சு அளவா சாப்பிட்டு மகிழ்ச்சியா கோபமா குறைச்சா கூட இருக்கிற பிரச்சனைகளும் குறையும். ஏன்னா இப்போ உங்களுக்கு எந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குன்னு நீங்க சொன்னா நல்லது, அப்படி சொல்லனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்குமே ஆனா ஸ்டீராய்டு இதுக்கு ட்ரீட்மெண்டா எடுத்துக்கிறோம் இல்லையா? நிறைய பேர் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னாலே லைஃப் லாங் ஸ்டீராய்டு போடணும், அதனால வெயிட் கெயின் ஆயிடுறாங்க. இப்போ மித்தல் பிரெட்னிசோலோன் போடுவாங்க நிறைய பேர். நிறைய பேர் வந்து அதுக்கு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் எடுத்துப்பாங்க. அது மாதிரி எடுக்கும்போது அதோட பின்விளைவுகள் நிறைய ஆயிடுது. முக்கியமா இந்த ஆர்த்ரைட்டிஸ்ல வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், எஸ்எல்இ எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டெஃபலசாகாட், மித்தல் பிரெட்னிசோலோன்லாம் போட போட எலும்புகள் அடர்த்தி போறது, கேட்ராக்ட் வர்றது, வெயிட் போட்டுரும். இதனால பின்விளைவுகள் வரும். ஆனா ஒன்ஸ் அதை போட்டுட்டோம்னா யாராலையும் அது போடாம இருக்க முடியாது. போட்டுட்டாங்கன்னா அடுத்த நாளே எந்திரிக்கும் போதெல்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். சோ போட்டு இருக்கிறவங்களும் மெல்ல மெல்ல இந்த வாழ்க்கை முறையை முதல்ல கையில எடுத்துக்கிட்டு அப்புறம் மெல்ல அந்த ஸ்டீராய்டு மாத்திரையை நிறுத்திக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்த வகுப்புல நம்ம இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் பத்தியே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. சரிங்களா மேடம்? சிறப்பு. ஆனா வந்து பாவம் இந்த மாதிரி அவங்க அவஸ்தைப்படுறாங்க, என்ன காரணம் கூட தெரிஞ்சுக்காம அப்படி அவஸ்தைப்பட்டு அப்படி ஒரு அவங்களால வீட்டுல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கஷ்டமா தான் இருக்கு. கரெக்ட் தான். இந்த வந்து இன்ப துன்ப அனுபவங்களை எல்லாருமே ஏத்துக்கிட்டு தான் ஆடணும். நான் அதை ஒரு இடையில சொன்னேன், இரு வினைகள் உண்டு, இந்த மறு பிறவி உண்டுன்னு சொல்றாங்க. அது இரு வினைகள்னா நல்லது கெட்டது ரெண்டுமே வாழ்க்கையில இந்த வினைகள் வந்துதான் தீரும். நம்ம சில வினைகளை நம்ம கடக்கிறது நல்லதுதான். அது காலம் வரும்பொழுது நமக்கான அதுக்கு அர்த்தம் புரியும். சில நேரத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா மகிழ்ச்சியா இருக்கலாம்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அடுத்து மகிழ்ச்சி வரும். இந்த இடுக்கன் வருங்கால் நகுகன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்படுறோம்னா நம்ம உறுதியா இருக்கலாம், அடுத்து மகிழ்ச்சியான நாட்கள் நமக்காக காத்துடும். பயப்படாதீங்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சித்ராமா நீங்க சொல்லலாம். ஐயா வாழ்க வளமுடன். கிளாஸ் ரொம்ப யதார்த்தமா உண்மைய நீங்க சொன்னது எல்லாமே 100% ட்ரூ. நீங்க சொன்னதுல வந்து இந்த இவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சொல்லும் பொழுது காற்று சரியான விதத்துல இல்லைன்னா மோஷன் இருக்கும். நீங்க அது நீர் தானே சொல்லுவாங்க, நீங்க காற்று சொன்னீங்க, அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். அதாவது இது மூணுத்துக்குமே அது கண்டிப்பா நம்ம தாமரை மேடமும் அடுத்த கிளாஸ்ல அதை இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம, ஏன்னா எனக்கு அதுல அவ்வளோ ஒரு அதுல ஆட்சி இல்லை, அது அவங்க விளக்குவாங்க.
சொல்லுவாங்க. அதாவது வாத பித்தம் கபம் மூணுமே ஒன்று சேர்ந்து பட்டுதான் நம்ம உடம்பை இயக்குது. அதுல நம்ம உடம்புல ஃபைபர் வேணும், இந்த நார்ச்சத்து கொண்டது, அதாவது எளிதாக இருக்கிற உணவு எல்லாம் வேணும். ஆனா அந்த மலம் அந்த உணவை தள்ளுறதே அந்த தச வாயுகள்ல இந்த அபான வாயுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கடைசியா எக்ஸாஸ்ட், அந்த வாயுவும் தான் நம்ம அந்த மோஷன். அதனாலதான் அந்த பசிக்கும் போது இந்த எலி ஓடுற மாதிரி சத்தம் வரும் பாருங்க, டரு டரு டருன்னு. அது வந்து பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஆங்கில மருத்துவத்துல பெரிஸ்டால்வாங்க. சோ இந்த இந்த இடத்துல எனக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் புரியுது. நான் கண்டிப்பா தாமரை மேடம்கிட்ட இது ஒரு அவங்க கிட்ட முன்வைக்கிறேன். அவங்க கொஞ்சம் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்க. அதே மாதிரி அந்த நான் கம்யூனிகல் டிசீஸ்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏன்னா இந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீவர் உள்ளவங்க கிட்ட வந்ததுனாலதான் ஃபீவர் வந்துருச்சு. இப்போ கோல்டுனாலும் கோல்டு கூட தும்முனா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லலாம். அது மாதிரி அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஆமா இல்ல, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா தொற்றா வியாதிகள், அதாவது இந்த சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு அத மாதிரி உள்ளதை தான் நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்றோம். மற்றபடி இந்த ஃபீவர் கூட இந்த கொரோனா காலம் நமக்கு அது ரொம்ப பெருசா உணர்த்துச்சு. நிறைய பேரு வெளியவே போல, ஆனாலும் கொரோனா வந்தது. சில பேரு வெளியே நல்லா சுத்தினாங்க, அவங்களுக்கு கொரோனா வரல. இது இந்த தொற்றும் வியாதிகளுடைய தன்மையே தகர்த்துருச்சு. அந்த தகரம் போட்டெல்லாம் ஒரு செல்லூர் ராஜு அண்ணன் வந்து இந்த ஏரியில தெர்மோகோல்லாம் வச்சு தண்ணியை தடுத்தது மாதிரி கொரோனாவை தகரம் மூலமா தடுக்கலான்னு பார்த்தாங்க, முடியல இல்லையா. அதனால இது எதை தடுக்கலாம் எது தடுக்க முடியாதுன்னு உண்மையா யாருக்குமே நிறைய இதுக்கு நமக்கு தெரியாது. சோ புரிஞ்ச அளவுல இந்த தொற்ற வியாதிகள் என்னன்னா, சுகர் எங்க அம்மாக்கு இருக்கிறதால எனக்கு வராது, அது வரைக்கும் தான் உண்மை. நிறைய பேர் வந்து இப்படி ஒரு புரிதல் வச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல போனோடனே அம்மாக்கு சுகர் இருக்கா உனக்கு வந்துடும், அப்பாக்கு சுகர். அது எப்படின்னா பழக்கங்களால வருது. பெரும்பாலும் அம்மா குண்டா இருந்தா பொண்ணும் குண்டா இருக்குது. அதை நீங்க பாக்கலாம், திருமணங்களே நீங்க பாக்கலாம். அது திருமணம் தான் ஆக்சுவலா பேஷண்ட்ஸ் நிறைய நம்ம பார்க்கலாம். சோ இதுதான் இந்த தொற்று வியாதிகள். தொற்று வியாதிகள் ஒரு சில நேரத்துல இந்த காஃப், கோல்டு எல்லாம் கொஞ்சம் பரவும். அது ஒரு வகையில நல்லதுதான், வந்து பரவி நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமா இருந்தா வராது இல்லைங்களா? வராது. முதுமையில எதிர்பார்ப்பு வந்து சற்று குறையதான் ஆகும். நன்றிங்க. சரிங்கம்மா. Thank you very much, sir. Thank you, sir. Thank you.